கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிது திக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை தினத்தை முன்னிட்டு நமது கவிதையுடன் நாம் வானொலி நடத்தும் இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்பாளராக களமிறங்கி இருக்கும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். முதலில் இந்த அரியதோர் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கவிதையுடன் நாம் வானொலி இயக்குனர் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னான தருணத்தில் தங்களது பொன்னான நேரத்தை நம்மோடு செலவிட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி கே இமயவதி சதீஷ், பிஎஸ்சி பிஎட், லிடியா நிதி லிமிடெட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு ஏற்படும் சாதகமும் பாதகமும் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பின் கீழே தான் இந்த 9 பேச்சாளர்களும் பேச போறீங்க. அனைவரும் மிக சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். அதற்கு முன்னாடி நம்மளோட இயக்குனர் அம்மா திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். மகளிர் தினம் நமது KNFM அப்படிங்கிற ஒரு குழுவாக ஆரம்பிச்சது 4 வருடங்கள் ஆயிடுச்சு. 2021 மகளிர் தினம் அப்பதான் இது ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 9வது இணையவழி நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்தான் இது. ஒவ்வொரு நிகழ்வுலையுமே புது புது அனுபவங்கள், புது புது மனிதர்களை சந்திச்சுட்டே வரோம். அதுல இன்னைக்கு சந்திக்க போற இந்த மனிதர்கள் எல்லாமே ரொம்ப புதுமையானவர்கள். இவர்களை இப்பதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஸோ கவிதையுடன் நாம் வானொலிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதே மாதிரி நான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி கேட்டு வந்த சீஃப் கெஸ்ட் திருமதி இமயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தை வர இருக்குது. அந்த குட்டி தம்பியும் வச்சுட்டு கண்டிப்பா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூடா இமயா. இப்போ நமது கவிதையுடன் நாம் வானொலியோட முதல் நிகழ்ச்சி பேச்சு போட்டி. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல பேச போறதுக்கு முன்னாடி நமது சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்வு பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கும் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களுக்கு மாலை வணக்கத்தை நான் நினைக்கிறேன். பிளஸ் இந்த பேசிக் கொண்டிருக்கும் பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை நான் வழங்கியிருக்கிறேன். பேப்பருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொடங்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பேச்சு போட்டியில் முதலாவதாக பேச வருவது செல்வன் எஸ் ஜானகிராமன். இருக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் ஜானகிராமன். இன்றைய நவீன உலகில் நம்முடைய சகோதரிகளுக்கு சமூக வலைதளங்களில் சாதகமும் பாதகமும் பற்றி உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். எவ்வளவுதான் முன்னேற்றம் வந்தாலும் நம் நாட்டில் பெண்களின் திறமைகள் கல்லுக்குள் நீர் போலவே வெயில் காலத்து காணல் நீராகவே தெரிந்து தெரியாமலும் உள்ளுக்குள்ளே பூட்டி வைக்கும் கனவாகுதே. அதுவும் தற்போது தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் எல்லா துறைகளிலும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே சாதிக்க பல வழிகளில் பயன்படுகிறது. அதிலும் எழுத்து துறைகளில் நமது தாய்மார்கள் முன்னேற்றமும் சாதனைகளும் மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல வேலை தேடவும் வீட்டிலிருந்தே முழு நேர பகுநேர பணிபுரிய பெரும் உதவியாக உள்ளது. சமூக வலைதளங்களில் நல்லுறவுகளும் கிடைத்த சமூக உறவாக பல விஷயங்களை பகிர்ந்து சுய முன்னேற்றம் அடைகின்றனர். தன்னை ஒத்து திறமையுடையோரை கண்டுகொண்டு குழுவாக முன்னேற ஒரு படிக்கட்டாக உதவுகிறது. அதுபோலவே கல்வி அறிவு
இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த கற்றாலே பலருக்கும் தனக்கு தெரிந்ததை பலருக்கும் முகம் காட்டாமலே பாதுகாப்பாக சொல்லி தந்து ஊதியம் பெற முடியும். அழகிய நிபுணராக தொழில் முனைவோராக சாதனை படைக்க காரணிகள் உதவும். உள்ளுக்குள்ளே வைத்திருக்கும் வலி வேதனைகளை ஒரு அனுபவ பாடமாக தந்து மற்ற பெண்களை எச்சரிக்கை செய்ய உதவுகிறது. தொழில் வணிக விருந்துக்கு துணை நிற்கவும் பல வழிகளில் வலைத்தளங்களில் உதவுகிறது. பாதகங்கள். சமூக வலைத்தளங்களால் ஏற்படும் பாதகங்களை பற்றி இங்கே காணலாம். இரவு பகல் பாராது அதிலேயே மூழ்கி தந்தமது கடமைகளை மறந்து விடுகின்றன. அது ஒரு போதையாகவே உள்ளிருந்து அழுத்தி அந்த பொழுதுபோக்கு இல்லை எதுவுமே இல்லை போல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். உடல் நிலையில் பல சீர்கேடுகள் உள்ளாகின்றது. தன் புகைப்படத்தை தொடர்ந்து வலைத்தளங்களில் பதிவிடுவதால் பல பெண்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு வாழ்க்கையே இழக்கின்றனர். தவறான நபர்களின் பழக்க வழக்கங்களை தன் சுயமிழந்து தன்னை மாய்ந்து கொள்கிறார்கள். இயல்பான தன் குணத்தை மறந்து பிற உலகில் பெண்கள் கண்டு தாழ்வு மனப்பான்மை அடைகின்றனர். பிற பெண்கள் அணிந்திருக்கும் அணிகலன் உடை மீது எப்போதுமே ஒரு தனி பிரியம் உண்டு. அது 1000 மடங்கு காணொளிகளில் காண்பது போலவே தானும் வாங்க வேணும் என்ற ஒரு எல்லை கோடி தவறான வழியில் போக வருகின்றது. போலியான பொருட்களை ஆசைப்பட்டு வாங்கி ஏமாறுகின்றனர். அதனால் பண இழப்பும் மன உளைச்சலும் அதிகமாகிறது. வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் பெண்கள் நல்வழியில் பணியாற்றுவதற்கும் சாதனங்கள் நேர்ந்ததாகவும் வழிமாறி அறியாதனம் உள்ள பெண்களுக்கு பாதகங்கள் நேர்ந்ததாகவும் உள்ள சமூக வலைதளங்களில் அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழ உங்கள் வீட்டு அன்பு பிள்ளையின் கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரிகளே, தாய் குலங்களே, நல் குடும்பமே சிறப்பான சமூகத்தை உருவாக்கும் என்பதை அனைவருக்கும் அறிந்ததே. உங்கள் பொன்னான நேரத்தை என் பேச்சை கேட்டு தந்தமைக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் கூறி விடைபெறுவது உங்கள் ஜானகிராமன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஜானகி, உண்மையிலே உன்னோட பேச்சு வந்து ரொம்ப அதிரடியா இருந்தது. அதாவது அதுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் சொன்ன கெட்ட விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பேச வருவது செல்வன் நிதிஷ். அனைவருக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம். என் பெயர் சே. நிதிஷ்குமார். நான் நடராஜ் மழையர் மற்றும் தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச இருக்கும் தலைப்பு சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு ஏற்படும் சாதகங்களும் பாதகங்களும். சமூக ஊடகங்களில் நமது நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டன. நாம் தொடர்பு கொள்ளும் விதம், தகவல்களை அணுகுதல் மற்றும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றுகிறது. இது அதிகரித்த இணைப்பு, தகவல் பகிர்வு மற்றும் வணிக வாய்ப்புகள் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது. இருப்பினும் தனியுரிமை கவலைகளை, இணைய மிரட்டல் மற்றும் தவறான தகவல்களின் பரவல் உள்ளிட்ட குறைபாடுகளின் பங்கையும் இது கொண்டுள்ளது. சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் உபயோகிக்க அதன் நன்மை தீமைகளை புரிந்து கொள்வது அவசியம். சமூக ஊடக தளங்கள் உலகின் பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள் எளிதாக இணைக்கவும் தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. இது செய்திகள், சமூக பிரச்சனைகள் மற்றும் முக்கியமான தகவல்களை பிற பகுதியில் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த உதவுகிறது. சமூக ஊடகம் 2 முனைகள் கொண்ட வாள். அதன் பயனாளர்களுக்கு நன்மை மற்றும் தீமைகளை இரண்டையுமே வழங்குகிறது. குறிப்பாக பெண்கள். பெரும்பாலான பெண்கள் சமூக ஊடகங்களில் அடிமையாகி இருக்கின்றனர். தனியாக இருக்கும் பெண்கள் சலிப்பின் காரணமாக இணையத்தில், முக்கியமாக சமூக ஊடகங்களில் அடிமையாகி விடுகின்றனர். மேலும் அலுவலகத்தில் அல்லது குடும்ப வாழ்வில் மன அழுத்தத்தில் உள்ள பல பெண்கள் தங்களின் மன அழுத்தத்தை குறைக்க இதை ஒரு எளிதான வழியாக கருதுகின்றனர். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஷாப்பிங் செய்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகும். அவர்கள் வாங்குகிறார்களோ இல்லையோ, பல்வேறு பொருட்களை தேடும் வண்ணம் இருக்கின்றன. இதற்காக பல மணி நேரத்தை இதில் செலவிடுகின்றனர்.
ஒரு சில பெண்கள் ஆன்லைன் கேமிற்கும் கூட அடிமையாகி இருக்கின்றனர். பெரும்பாலான பெண்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை நிஜ உலகில் உள்ள சமூகத்தில் பழகுவதற்கு பதிலாக ஆன்லைன் விளையாட்டுகளில் செலவிடுகின்றார்கள். அதிலும் சில பெண்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் காட்டுவது மற்றும் அதிகமான லைக்ஸுக்கும் ஷேர்ஸுக்குடன் தங்கள் பதிவுக்கு பெறுவது, இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எல்லோரும் ஆன்லைன் ஷாப்பிங்கை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு சிலரால் அதை நிறுத்த முடிவதில்லை. இதை எல்லா வகை அரட்டையும் உள்ளடக்கி உள்ளது. இவ்வாறு பலவித குறைபாடுகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் சில சாதகமான பயன்பாடுகளையும் உள்ளடக்கி உள்ளது இந்த சமூக வலைத்தளங்கள். பெண்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய சமூக ஊடகங்கள் உதவியாக உள்ளது. தங்கள் விற்பனை பொருட்கள் வீட்டிலிருந்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உதவுகிறது. குறிப்பாக வெளியில் வேலைக்கு செல்ல முடியாத பெண்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் உதவியாக இருப்பதை மறக்க முடியாத உண்மை. வீட்டில் இருந்து கொண்டே வெளியில் உள்ள பல நன்மைகளை வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ளும் பெண்களுக்கு உதவியாக உள்ளது. பெண்கள் தங்களின் பதிவுக்கு வரும் லைக்ஸுக்கும் ஷேர்ஸுக்கும் அடிமையாகி தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இதன் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பான பயன்பாட்டை பயன்படுத்தி தங்களின் வாழ்வில் மட்டுமில்லாமல் தங்கள் தனிப்பட்ட திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து பயனுள்ள நல்ல செயல்களை செய்ய சமூக ஊடகங்கள் பயன்படுத்தினால் இச்சமூகம் நல்லதொரு நிலையில் இயங்க பெண்களின் பங்கை அதிகமாக அடையும் என இவ்வாய்ப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் நிதேஷ், ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்லதாகவும் பயன்படுத்திக்கலாம், கெட்டதாகவும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது. இனி வரும் எதிர்கால இளைஞர் நீங்களாம் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துங்க. பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பா செயலையும் இருக்கணும். சரியா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக சொல்வது செல்வி எஸ் அபிநயா. அன்னை தமிழுக்கும் என் தாய் தந்தையருக்கும் முதற்கண் வணக்கம். KNFM டைரக்டர் அவர்களுக்கும் KNFMக்கும் மாலை வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இமயவதி சதீஷ் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். சமூக வலைதளங்கள் பெண்களுக்கு பாதகமாகுவதும் சாதகமாகுவதும் அவர்கள் கையில் உள்ளது. சமூக வலைதளங்களை பாதுகாப்புடனும் தெளிவுடனும் பயன்படுத்த வேண்டும். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் சமூக வலைதளங்களை பற்றி தெரிந்து கொண்டு சரியான முறையுடன் பாதுகாப்புடன் பெண்கள் பயன்படுத்துவதால் சமூக வலைதளங்களை பாதகமாகாமல் சாதகமாக்கலாம். முன்பு காலத்துல தொலைக்காட்சி சீரியலில் மூழ்கி இருந்தவர்கள் இப்போது வலைதளங்களில் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறார்கள். இன்று பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மோசமான அருவருக்கத்தக்க பேச்சுகள் போன்றவை. பெண்கள் அதிகமாக சமூக வலைதளங்கள் மூலம் நண்பர்கள் விரும்பத்தகாத வார்த்தைகளையும் பெண்களின் புகைப்படங்களையும் வைத்து இழிவுபடுத்துகிறார்கள். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ தெரியாத நபரை நண்பனாக ஏற்றுக்கொள்வதால் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். புகைப்படங்களையும் உங்களை ரகசியமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலைகளிலும் சிலர் ஈடுபடுவதால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சேவை, உணவு, உடை, இருப்பிடம், அது போக இப்போது ஸ்மார்ட் போன், வைஃபை, பவர் பேங்க் அப்படின்னு நிறைய விதமான மாற்றங்கள் மாறி வருகிறது. தேவை பயன்படுத்தும் பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஃபேக் ஐடி ஆசாமிகள் மிக அதிகமாக உள்ளதால் பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்கே தொழில்நுட்பம் அறிந்த கையாள தெரிந்தவர்கள் புத்திசாலி. நமக்கு சுத்தமாக புதிய தொழில்நுட்பம் தெரியாவிட்டால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிறிதளவு தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு சிலந்தி விலையில் சிக்குவதை போல சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினம். அந்த வகையில்
வகையில் ஆண்களை விட பெண்கள் இணையதள யுகத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். என்னதான் இந்தியா தகவல் தொழில்நுட்பத்துல உச்சியில் இருந்தாலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஆணாதிக்க அனுபவம் தான் அதிகம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்கள் தவறு செய்வதாக செய்திகள் வெளியில் வந்தாலும் ஆணாதிக்க அனுபவமே அதிகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்து மூலம் கருத்து பரிமாற்றம். முதலில் பெண்கள் எப்போதாவது ஒரு முறை நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். எழுத்தில் கருத்து பரிமாற்றம் என்பது மிகவும் குறைவு. இப்போது உடனே வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் காலையில் ஆரம்பித்து மாலையில் வரை சென்றார்கள். இதனால் அவர்களுடைய எழுத்து திறமை அதிகரித்து அவர்கள் பெண் எழுத்தாளர்களாக அதிகமாக அதிகரித்துள்ளார்கள். முதல் காலத்துல பெண் எழுத்தாளர்கள் என்பவர்கள் கைகூட்டி சொல்லலாம், இத்தனை பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இப்பொழுது பெண் எழுத்தாளர்கள் என்பவர்கள் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் அவர்களின் படைப்புகளை விளம்பரம் செய்வதற்கும் நம்முடைய துறை சார்ந்தவர்களை அணுகுவதற்கும் இந்த சமூக வலைதளங்கள் பயன்படுகிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா. சூப்பரா இருக்கு, உங்களோட வாய்ஸ் ரொம்ப போல்டா சூப்பரா இருக்குது. பதட்டங்கள், அழகான அர்த்தமுள்ள வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய சட்டங்களும் இருக்கு, நிறைய விஷயங்கள் எவ்வளோ ஆபத்து இருக்கோ அந்த ஆபத்து எல்லாத்தையுமே ஒரு சோசியல் மீடியா தான் நமக்கு சொல்லியும் தருது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு மட்டுமே இது பாதகமா இல்லை, ஆண்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. நாம இந்த தலைப்பு கொடுத்ததுனால இதுல மட்டுமே எல்லாரும் பேசுறீங்க. பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். பேச வருவது செல்வி ஏ சகிலா அருணாச்சலம். வணக்கம். வணக்கம். மக்களை திரைப்படங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அது மெல்ல மாற தொலைக்காட்சிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் என்ன விவாதம் நடைபெறும் என்றால், திரைப்படம் பார்த்து நல்லதா கெட்டதா, பிறகு டிவி பார்ப்பது நல்லதா கெட்டதா என ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. அதே போல் தற்போது சமூக வலைதளங்கள் மக்களை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. ஒரு வினாடி கூட வலைதளங்களில் இருந்து வெளியே வர முடியாத நம்மில் பலர் இருக்கிறார்கள். 10 நிமிடம் சமூக வலைதளம் ஏதாவது ஒன்று முடக்கி போய்விட்டால் உடனே அதுவே அந்த நேர ட்ரெண்டிங் செய்தியாக வெளியாகிறது. சினிமா, தொலைக்காட்சி இந்த இரண்டிலும் நன்மையும் தீமையும் இருந்ததை நாம் உணர்ந்தோம். அதே போல் சமூக வலைதளங்களிலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். எது நன்மை எது தீமை என்பதை இந்த பதிவில் அறிவோம். நன்மைகள். சமூக வலைதளங்கள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி பல நன்மைகளையும் நல்கி கொண்டிருக்கிறது. கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், பொருளாதார வளர்ச்சிக்கும், மக்களை ஒன்றிணைக்கவும், தகவல்களை பரிமாற்றிக்கவும் சமூக வலைதளங்கள் உதவுகின்றன. தீமைகள். சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் தவறான செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். ஆபாசமான புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிடுகின்றனர். இதனால் இளம் வயதினர் மனதில் சலனம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏமாற்று வேலைகள். இணைய தொடர்பில் ஈடுபட்டு சிலர் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கின்றனர். அலைபேசியின் அதிக பயன்பாட்டின் விளைவு. அலைபேசியில் 24 மணி நேரமும் அலைபேசியில் சமூக வலைதளங்களிலேயே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியில் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் போகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்பார்கள். அதே போல் சமூக வலைதளங்களை அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழ்வோம் என்ற நல்ல விஷயங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அழகான ஆழமான கருத்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்மா. பேச வருவது செல்வி வைஷ்ணவி வெங்கடேசன். வணக்கம். இந்த வாக்கு அளித்த KMFMக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச்சியை ஆரம்பிக்கிறேன். ஒரு சமூக வலைப்பினால் என்பது உலக குடும்பத்தினர், நண்பர்கள், சக ஊழியர்களுடன் தொடர்பில் இருப்பதற்கு புதிய நண்பர்களை உருவாக்கும் பயன்படுகிறோம். சமூக வலைப்பினால் பயன்படுத்த வேடிக்கையாகவும், வேலை தொடர்புக்கு உதவியாகவும், நண்பர்கள், வணிக தொடர்பாகவும் மற்றும் உறவினர்கள் தொடர்பில் இருப்பதற்கு எதையும் எங்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் சிறந்தது. பெண்கள் பொதுவாக சமூக வலைப்பினால்
பயன்படுத்தும் நண்பர்களும் குடும்பத்தினருக்கும் சக ஊழியர்களுடன் தொடர்பு கொண்டு அனைவருக்கும் அறிவையும் ஆலோசனையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவருக்கு தாய்மை குறித்து தொழிலில் குறிக்கோள்களை புரித்து செய்வது, ஒருவருக்கொரு கண்டுபிடிப்பது போன்ற செயல்களையும் இத்தலங்களை பெண்கள் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். செல்வி சர்மிளா செந்தில்குமார். மண்மண்ணுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து, இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, KNFM டைரக்டர் அம்பிகா தினேஷ் ஆன்டி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை நான் தொடங்குகின்றேன். சமூக வலைத்தளம் என்னும் சோசியல் மீடியா பெண்கள் வாழ்வில் தற்போது பெரும் வரமாகவும் அதே நேரம் பெருஞ்சாபகமாகவும் மாறுகிறது. வீட்டை விட்டு அதிகம் வெளியே செல்ல முடியாத சென்ற தலைமுறை பெண்களுக்கு கிட்டாத வெளியுலக தொடர்பு இன்றைய தலைமுறை பெண்களின் கையில் தவழத் தொடங்கியுள்ளது. பல பெண்களின் ஆற்றல்களும் திறமைகளும் சமூக வலைத்தளம் வந்த பின் அதிகம் வெளிவர தொடங்குகிறது. பெண்ணின் உணர்வுகளையும் ஆண்களை பேசி வந்த நிலையில் தற்போது பல பெண்கள் தங்கள் உணர்வு குறித்தும் வாழ்வியல், அரசியல், சமூக நீதி, தொழில், வரலாறு, இலக்கியம், விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், சமையல் குறித்து வெளியே பேசுவது வரை தொடங்கிவிட்டது. அதே போல பெண்களின் திறமை மீது ஆற்றல் பாய்ச்சவும் செய்தது. சமூக வலைத்தளங்கள் கிடைத்த தொடர்புகள் வழியாக தொழில் விற்பனராக, தொழில் முன்னேறுவராக, எழுத்தாளர்களாக, பல்வேறு சாதனையாளராக பலர் அடையாளப்படுத்தப்பட்டு வெற்றிகரமான வாழ்வை நடத்தி வருகின்றனர். எழுத்தை பொறுத்தவரை புதிதாக எழுத வரும் பெண் எழுத்தாளர்கள் குறித்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் நிறைய பெண்களால் எழுத்துக்கள் மூலம் தங்கள் உணர்வுகளை, சிந்தனைகளை, கருத்துக்களை அரசியல் வெளிப்படுத்த முடிகிறது என்பதை சமூக வலைத்தளம்தான் பெரும்பாலும் ஆண்களே கலந்து வந்த நிலையில் பல பெண்கள் இலக்கிய கூட்டுகளில் செலுத்துவதும் புத்தகங்கள் குறித்து பேசுவதற்கான வழியையும் சமூக வலைத்தளம் தான் ஏற்படுத்தியது. இப்போது பல பெண்கள் எழுத்தாக வலம் வரும் வாய்ப்பையும் சமூக வலைத்தான் ஏற்படுத்தி தருகிறது. இவ்வாய்ப்பை அளித்த KNFM-க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சூப்பரா இருந்ததுடா பேச்சு. பேச வருவது திருமதி எம் பிரியதர்ஷினி. வணக்கம், என்னுடைய பெயர் பிரியதர்ஷினி. வணக்கம். பேச்சு போட்டிக்கு வந்தது ஒரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகின்றேன் நல்லதொரு விருந்து. சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற வாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாச்சா எக்ஸாம் போட்டு அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்றத மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வர எக்ஸாம் இருக்கிறத கூட நாளைக்கு வர போற எக்ஸாமை விட இன்றைக்கு நம்மளுக்கு எவ்வளவு லைக்ஸ் வர்றதுன்னு தான் பார்த்து ஆர்வமா இருக்காங்க பெண்கள் அனைவரும். ஆண்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா முன்பெல்லாம் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நூலகத்துக்கு போய் தெரிஞ்சுப்போம். ஆனா இப்போ இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜில நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அதுவும் ஃப்ரீயாவே நம்மளால நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. Facebook, இன்ஸ்டாகிராம்ல முகம் தெரியாத நபர்களை பார்த்து பழகி, அதுவும் அந்த முகங்கள் அனைத்தும் அவர்களோடதா என்றே நம்மளுக்கு தெரியாம அவர்களோட பழகி பெண்கள் அதிகமா ஏமாந்துட்டு இருக்கோம். கைபேசி நாகரிக உலகத்தின் நவரச நாயகனே, மனிதனை உன்னை அடிமையாக்கி அவனை ஆளும் உன்னால் தூக்கம் தொலைக்கப்பட்டு, உன் விளையாட்டால் உயிர்கள் பறிக்கப்பட்டு, உறவுகள் பிரிக்கப்பட்டு, மனிதனின் நேரத்தை தின்று அவன் கனவுகளை கொன்று விடுகிறாய். உன்னால் அவன் வாழ்க்கையை நாசமாக்கப்படுகிறது. உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ ஒரு விசித்திரமானவன். உன்னை கையாள தெரிந்தவர்களின் வாழ்க்கை வரம், உன்னை கையாள தெரியாதவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாபம். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், எவர் வரினும் நில்லேன் தொடர்ந்து செல்வேன், வெற்றி எனும் இலக்கை அடையும் வரை எதிர் நீச்சலிட்டு செல்வேன், இறுதியாய் உறுதியாய் ஒரு நாள் வெல்வேன் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையான பேச்சு. உங்களோட தொடக்கம் ஒரு பேச்சாளருக்கான
தகுதியான தொடக்கமாக இருந்தது. ரொம்ப அருமையா பேசுனீங்க. சூப்பர். மேலும் இன்னும் நிறைய உங்களோட பேச்சை வந்து எந்த துறையில வளர்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா. ரொம்ப தனித்துவமிக்கமா இருந்தது. ரொம்ப அருமையா பேசுனீங்க. நன்றி சகோதரி. நன்றி. தமிழ்ச்செல்வி பேசுனாங்களா? தாராளமா பேசுங்க. அனைவருக்கும் இனிய அன்பார்ந்த அழகான மாலை வணக்கம். நாம இன்னைக்கு பெண்கள் தினத்துக்காக பேசுறோம். ஒரு பெண்ணுன்றவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆசைகளுக்காக நம்ம விட்டு கொடுத்து அது மட்டுமே நம்ம வாழாம நம்ம சாதிக்கிறதுக்காகவும் தான் வாழ்றோம். அப்படி சாதிக்க போனத பெண்களுக்கு நிறைய சமூக வலைதளத்துல சாதகமாவும் பாதகமாவும் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம்னு நினைப்போம். ஆனா அவங்க வந்து சில பேர் சரியா இருக்காங்க, ஆனா சில பேர் தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி தாங்க நமக்கு வேற இலகின மனசு வேற, நம்ம அதை நினைச்சு ஏமாந்துடுவோம். அத ஆனா நிறைய பேர் தப்பாவும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அது பெண்களுக்கு நல்லதுதான் கவனமா இருக்கிறது. இதுவே சாதகம் என்னன்னு பாருங்க, நிறைய படிக்கவும் செய்யலாம், நிறைய விஷயங்களையும் கத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய சாதகமாவும் பண்ணலாம், நிறைய பாதகமாவும் பண்ணலாம். அது நம்ம பண்ற விதத்துலதான் இருக்கு. அதனால பெண்கள் சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணும் போது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ஸ்னாப்சாட் இதெல்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்து நிதானமா கவனமா யூஸ் பண்ணுங்க. இங்க வந்திருக்க எல்லா பெண்களுக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஷர்மிளா அவங்களுக்கும் KNFMக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அருமை. ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப சுலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் சாதகமும் பாதகமும் பேசின அத்தனை பேருமே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எல்லாருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க தான் செய்யுது. ஆனா தெரிஞ்சும் ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில சூழல்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து எல்லாருமே அந்த அவஸ்தைக்குள்ள ஆகும் இல்லையா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவைங்கிறது தான். நம்மளோட அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களை நம்ம மாத்தினாலே கண்டிப்பா எல்லாமே சக்சஸ் ஆகும். இது பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராத்தா திராவிட உத்கல கங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுபாஷிஷ மாகே काहे दब जय कादा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।